நாமலின் கூட்டத்தில் நடந்த தில்லுமுள்ளு. அடுத்தடுத்து வீதியில் சுருண்டு விழுந்த குடிமகன்களால் ஏற்பட்ட பதட்டம். உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறு. வங்கி கணக்குகளை குறிவைக்கும் புதிய மோசடி. காவல்துறை வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு. மட்டக்களப்பில் போலீசாருடன் இடம்பெற்ற பெரும் கைகலப்பு. 3 பெண்கள் உட்பட 6 பேர் கைது. கண்ணி வைத்து தூக்கிய போலீசார். கொலை செய்யப்பட்டாரா நந்தன குலதிலக்க? பிரபல ஊடகவியலாளர் வெளியிட்ட செய்தியால் வெடித்த சர்ச்சை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய ரத்து சட்டம் மூலம் நீதிமன்றத்தை நாடிய முன்னாள் எம்பிக்கள். புறாவுக்காக பறிபோன இளைஞனின் உயிர். மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை. விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவித்தல். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொந்த கிராமமான தம்புத்தேகம நகரில் நாமல் ராஜபக்ச ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு சில கட்சி ஆதரவாளர்கள் குடிபோதையில் சுற்றித் திரிந்ததால் அப்பகுதி மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வீதிகளில் சிலர் மதுபோதையில் விழுந்து கிடந்ததை மக்கள் அவதானித்ததுடன் இது குறித்து போலீசாரிடம் முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் நுகேகுடையில் நடைபெற்ற நிகழ்விலும் தற்போது தம்புத்தேகம பகுதியில் இடம்பெற்ற பேரணியிலும் அதிக அளவில் மதுபானம் விநியோகிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த கூட்டங்களுக்கு அழைத்து வரப்பட்ட பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட சிலர் மதுபோதையில் விட்டு செல்லப்பட்ட காட்சிகள், காணொளிகள் மற்றும் புகைப்படங்களாக சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளன. இவ்வாறான மக்களை பயன்படுத்தி பின்னர் கவனமின்றி கைவிடப்பட்டமைக்கு எதிராக சமூகத்தில் பலத்த எதிர்ப்பு கருத்துகள் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் நாமல் ராஜபக்ச எம்பி உரையாற்றிக் கொண்டிருந்த போது மேடையின் அருகில் இருந்த சிலர் போதையில் அவர் பேசிய வார்த்தைகளையே மீண்டும் உரைத்த காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இதேவேளை தம்புத்தேகம நகரில் நடைபெற்ற அரசியல் கூட்டம் காரணமாக எழுந்த கடும் சத்தம் அங்குள்ள தேசிய பாடசாலையில் அமைந்துள்ள உயர்தர பரீட்சை மையத்தில் மாணவர்களின் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு பெரும் இடையூறாக அமைந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இது தொடர்பில் பரீட்சை ஒருங்கிணைப்பாளர் தம்புத்தேகம தலைமையக போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட பிரதேச அமைப்பாளரை நியமிக்கும் நோக்கில் தம்புத்தேகம நகரில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் அரசியல் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் எழுந்த மிகுந்த சத்தம் காரணமாக காபோதர உயர்தர பரீட்சையின் புவியியல் 2ஆம் தாளை எழுத வந்த மாணவர்கள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பரீட்சை மண்டபத்தில் பணியாற்றிய மேற்பார்வையாளர்கள் இந்த சத்தம் மாணவர்களின் கவனத்தை கடுமையாக பாதித்ததாகவும் பரீட்சை ஒருங்கிணைப்பாளருக்கு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த விடயம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைபேசி வழியாக பொதுமக்களை ஏமாற்றி வங்கி கணக்குகளில் இருந்து பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் காவல்துறை ஊடக பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சமீப காலங்களில் மோசடியாளர்கள் பல்வேறு போலி சலுகைகள், வாக்குறுதிகள் மூலம் மக்களை கபடமாக ஈர்க்கின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என கூறுவதும், பரிசு பொருள் அல்லது லாபச்சீட்டு வென்றுள்ளதாக கூறி தொடர்பு கொள்வதும் அதிகரித்துள்ளதாக காவல்துறை குறிப்பிடுகிறது. அத்துடன் சிலர் தங்களை வங்கி அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு வங்கி கணக்கு விவரங்கள், OTP இலக்கங்கள், இரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை அபகரிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேகத்துக்கிடமான இணைய இணைப்புகள் மற்றும் QR குறியீடுகள் மூலம் மோசடிகள் நடைபெறுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. விசேட குற்ற விசாரணை பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சில மோசடியாளர்கள் தங்களை காவல்துறை அதிகாரிகளாக காட்டிக்கொண்டு பொதுமக்களை ஏமாற்றியதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகை நிதி மோசடிகள் தொடர்பில் பாதுகை உட்பட பல காவல் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட முக்கிய அறிவித்தல்கள், உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட சமூக ஊடக பக்கங்களை மட்டும் நம்புவது, வங்கி விவரங்கள், OTP இலக்கங்கள், கடவுச்சொற்கள், அடையாள எண் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை எவரிடமும் பகிர வேண்டாம். சந்தேகமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையும் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையும் தவிர்க்கவும். பணம் அனுப்புவதற்கு முன் சம்பந்தப்பட்ட நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இவ்வாறான மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலதிக தகவல்களுக்கு விசேட குற்ற விசாரணை
விசாரணை பிரிவை 0112852556 அல்லது 0753994214 ஆகிய இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளலாம் என காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்குட்பட்ட ஆயித்தியமலை பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு விற்பனை செய்த நபரை கைது செய்ய போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சிலர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது போலீசாரை தாக்கிய குழுவினர் குறித்த நபரை கைது செய்ய விடாமல் தடுத்ததுடன் அவரை அங்கிருந்து தப்பியோட செய்யவும் உதவியுள்ளனர். பின்னர் போலீசார் நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக 3 பெண்கள் உட்பட 6 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆயித்தியமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆயித்தியமலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நரிப்பு தோட்டம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு வியாபாரம் நடைபெற்று வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் போலீசார் குறித்த வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். அங்கு 62 வயதுடைய நபர் 180 மில்லி லீட்டர் அளவிலான கசிப்புடன் கைது செய்யப்பட்ட போது அவரை காவலில் எடுத்து செல்ல முயன்ற போலீசாருக்கு எதிராக உறவினர்கள் உட்பட சிலர் தாக்குதல் நடத்தி கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக குறித்த சந்தேக நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்ட நிலையில் சுமார் 15 பேர் கொண்ட குழுவினர் போலீசாருக்கு எதிராக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்டு தப்பியோடிய ஒருவரை கரடியனாறு பகுதியில் வைத்து கரடியனாறு போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து போலீசாரின் கடமையை தடுத்தும் கசிப்பு வியாபாரத்திற்கு உடந்தையாக இருந்ததுமான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 3 பெண்கள் உட்பட மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் ஆயித்தியமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் நந்தன குணதிலக்க அவர்களின் மரணம் கொலையாக இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பும் வகையிலான தகவல்களை பிரபல ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது இணையதளத்தில் விரிவான கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளதுடன் அந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அந்த செய்தியின் அடிப்படை நந்தன குணதிலக்க தனக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய தகவல்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாக கல்ப குணரத்ன தெரிவித்துள்ளார். அந்த குறுஞ்செய்தியில் ஜேவிபி கட்சியின் உள்ளகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், ஜனநாயகமற்ற நடைமுறைகள் மற்றும் சில செயற்பாடுகள் குறித்து தானும் வருணதீப்தி ராஜபக்ச மற்றும் பிரஞ்சித் விதாரண ஆகியோரும் விமர்சித்ததால் தங்களுக்கு உயிர் அபாயம் இருக்கக்கூடும் என நந்தன குணதிலக்க தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விடயங்களை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சில தூதரகங்களுக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் கல்ப குணரத்னவுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நந்தன குணதிலக்கவுக்கு இன்னும் ஜேவிபி கட்சியின் உள்ளக தொடர்புகள் இருப்பதாக வருண ராஜபக்ச தெரிவித்ததாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தொடர்புடையவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊடகவியலாளர் கல்ப குணரத்ன வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான முன்னெடுக்கப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் 2 விசேட தீர்மான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் ரத்து சட்டம் மூலம் கடந்த 7ஆம் தேதி நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் சட்டமாக மாற்றப்பட்டால் முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய உரிமைகள் முழுமையாக நீக்கப்படும் நிலை உருவாகும். இந்த நிலையில் 2004 முதல் 2010 வரையான காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MM பிரேமஸ்ரீ, நவரத்ன பண்டார, நிசாந்த தீபால் குணசேகர மற்றும் சமன்சிறை கேரத் ஆகியோர் சட்டமூலத்தை சவாலுக்கு உட்படுத்தி மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அதேபோல் 1988 முதல் 2004 வரையான காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பியசோம உபாலி மற்றும் 1988 முதல் 2000 வரையான காலப்பகுதியில் பணியாற்றிய உபாலி சரத் டன்ஸ்டன் அமரசிறி ஆகியோரும் மற்றொரு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். மனுக்களின் நீண்ட காலமாக பொது சேவையில் ஈடுபட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்
தமது வாழ்வாதாரத்திற்காக ஓய்வூதியத்தை நம்பியிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் மற்றும் சில மறைந்த உறுப்பினர்களின் துணையர்கள் மாதாந்தம் பெறும் 60,000 முதல் 80,000 வரையான பணத்தையே மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டால் கூட இந்த தொகை போதுமானதல்ல என்பதுடன் இந்த சட்ட மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது எனவும் மனுதாரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மக்களின் அனுமதியை பெறும் வகையில் பொது வாக்கெடுப்பு அவசியம் என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மனுக்கள் சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்கு எதிராக தரப்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச வாதங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புறாக்கள் வளர்ப்பு விவகாரத்தை மையமாக கொண்டு இரு தரப்பினரிடையில் ஏற்பட்ட முரண்பாடு தீவிரமடைந்ததை அடுத்து பேலியகொட மீகவத்தை பகுதியில் நேற்று பிற்பகல் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கடுமையாக காயமடைந்த அந்த நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்தவர் வத்தளை ஒளியமுள்ள பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என போலீசார் தெரிவித்தனர். அதே நேரத்தில் தாக்குதலை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்பட்ட நபரும் காயமடைந்த நிலையில் அவர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேலியகொட போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் மிதமான முதல் சற்று கனமான அளவிலான மழை பெய்யக்கூடும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்த அறிவிப்பை அவர் நேற்று வெளியிட்ட பதிவின் மூலம் தெரிவித்தார். அவரது விளக்கத்தின்படி எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டல பகுதிகளில் வளிமண்டல தளர்வு உருவாகும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதன் விளைவாக 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நெல் அறுவடை மேற்கொண்டு வரும் விவசாயிகளும் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வெங்காயம் மற்றும் மரக்கறி பயிரிடலில் ஈடுபடும் விவசாயிகளும் இந்த மழை நிலைமையை கணக்கில் கொண்டு திட்டமிடுவது நல்லது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போதுள்ள குளிரான காலநிலை அடுத்த சில நாட்களில் மேலும் சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார்.